படத்துல வந்துட்டு அதான் எப்படி லவ்வை வந்துட்டு எப்படி மிஸ்டேக்கா கொண்டு போனாலும் அதை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஈகோவா, டாக்ஸிக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்தது தானே. ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லவ்னா ஃபால் இன் லவ் அதை பத்தி வந்து மிஸ்கின் சார் சொல்லியிருப்பார். அதை வந்து எதுக்காக வந்து நம்ம ஃபால் இன் லவ்னு சொல்றோம், ஒருத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த வந்து இழக்கிறத வந்து நம்ம இதுவா நினைக்க கூடாது, அவங்களுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நல்லா சொல்லியிருப்பாரு. அஸ்வின் சார் அவரது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி விஷ்ணு விஷால் சார் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், பக்கவாக இருக்கும் ஆக்டிங் எல்லாமே. அவரோட மூவிஸும் எனக்கு நிறைய பிடிக்கும். மெயினாக எனக்கு அவரோட வாய்ஸ் பிடிக்கும். பட் அவரோட தம்பின்னும் போது இன்னும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்காக மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஒரு தனியான ஒரு இதுவாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது 2K கிட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கனெக்ட் ஆகும், சில 90s கிட்ஸ்க்கும் மேபி கனெக்ட் ஆகலாம். அது இப்போ ஃபேமிலியாக பார்க்கும்போது சில கிஸ் சீன்ஸ் கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படம்னு இல்லாமல் இன்னும் நிறைய படத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், வேற மாதிரி காமிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் அழகாக வேற மாதிரி காமிக்கலாம் அது, அந்த இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம். மித்தபடி எல்லாமே நல்லா இருந்தது. நெகட்டிவ்னு இல்லை, எங்களுக்கு எதுவுமே நெகட்டிவாக படலை, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸு அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வரலாம், நல்லா கனெக்ட் ஆகும். யாருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இது வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். படம் ஆக்சுவலாக நான் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து 7/10 ரேட் பண்ணுவேன். இது ருத்ரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக நான் ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சாங், இந்த ஓ அண்ட் தென் பேபி கூட சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேமியோ சீன்ஸு டக்குன்னு கட் ஆச்சு. ஸோ மூவியில் வந்து நிறைய லேகிங் கூட இல்லை. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நிறைய லவ் ஸ்டோரியில் வந்து எப்பவுமே ஹீரோ தான் வந்து ஹீரோனை சேவ் பண்ணுவாங்க, ஹீரோ தான் எல்லாத்துக்கும் சாரி போய் கேட்பாங்கன்னு. பட் இந்த ஃபிலிமில் வந்து ஹீரோயின் அவங்க கடைசி சீனில் வந்து ஹீரோ போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோனும் தப்பு பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து சாரி கேட்பாங்க. ஸோ 2 பேரும் பிரேக்கப் ஆகிட்டு ஒன்னாவே பேட்சப் பண்ணது நல்லா இருந்துச்சு. எண்டில் 90s கிட்ஸு கனெக்ட் ஆகும், பட் அவ்வளோ கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. பட் 2K கிட்ஸுக்கு டெஃபினட்டாக கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஸோ ஓவரால் அந்த மூவி நல்லா இருந்துச்சு. டாக்டர் சூப்பராக எடுத்திருந்தாரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, அவங்க 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டு திருப்பி எண்டில் பேட்சப் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஆனஸ்டாகவே இருந்தாங்க. அவங்க தப்பு பண்ணதும் சரி, நல்லது பண்ணதும் சரி, they were there for each other. நெகட்டிவ் என்னன்னா, ஒரு 3-4 கிஸ்ஸிங் சீன் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வந்துச்சு. அது நிறைய பேர் பிடிக்குமான்னு தெரில, அது மட்டும் தான் நெகட்டிவ். பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விஷ்ணு விஷால் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அப்படி தெரியல அவங்க ஆக்டிங்லாம் பார்த்தா. விஷ்ணு விஷால் அண்ட் அஸ்வின் 2 பேருமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு விஷ்ணு விஷால் அண்ட் அஸ்வின் மீரா. அதை மட்டும் கொஞ்சம் ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் ஆனால் அந்த கிஸ்ஸிங்லாம் வேற மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. 90ஸ்க்கு கனெக்ட் ஆகும். நெகட்டிவ்னா அந்த கிஸ்ஸிங் அப்படியே இது பண்ண, அதுதான். பாசிட்டிவ்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்காக எங்க மாறினது, அதெல்லாம் மேபி லவர்ஸ் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் லவ் போர்ஷன் தான் பிடிச்சிருந்தது. 2K கிட்ஸுக்கு தான் செட் ஆகுது. ஆமாம், அவங்களுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது, பட் அது எப்படி ஃபேமிலியோட எடுத்துப்பாங்கன்னு தெரியல. மற்றபடி படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக 90s கிட்ஸ்லாம் எங்கேயும் இருக்காங்க, 90s கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ஒன் டைம். எனக்கு விஷ்ணு விஷால் ஹீரோ கூட இப்போ ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி படம் ஒன் டைம் பார்க்கலாம் ஜி. நல்லா சாங்ஸ் பிஜிஎம் நல்லா பெப்பியாக போட்டிருந்தாங்க. நெகட்டிவ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கதையில ட்விஸ்ட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லவ் சீன் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஒரு படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹீரோ மாதிரி தெரியல, நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதான் ஒரு பிரேக்கப்ல போயிட்டு திருப்பி அந்த லவ் கூட எப்படி பேட்சப் போறாங்கன்றதான் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. புரியல, சாரி. நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லை, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா மேக் பண்ணிட்டாங்க.
எல்லாமே பிடிச்சிருந்துச்சி, கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் இன்ட்ரோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சி, ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங், ஹீரோட ஆக்டிங் பிடிச்சிருச்சு, ஹீரோயின்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, மிஸ்கின் சார் கூட நல்லா தான் நடிச்சிருக்காங்க. புரியல. படத்துல லவ் வந்து லவ்ல மெயின் நடக்கிற ட்ரஸ்ட் நடந்தாதான் லவ் ஆக்சுவலா சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகாதான் மீன் பண்றாங்க. 2K கிட்ஸ் 2K தான். ஆமா கண்டிப்பா. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ்னா அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் நியூ ஜென்சி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் கப்பிள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் வந்து. படம் போர் அடிக்காம போகுது ப்ரோ. கதை எல்லாம் ஃபுல் லவ் ஸ்டோரி தான், அண்ட் லவ் பிரேக்கப் ஆகுறது அதுமாரி தான். நல்லா இருக்கு, ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது, போர் அடிக்காம போகுது படம். தட்ஸ் ஆல். மற்ற படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. டிஃப்ரெண்ட்னா அதான் ப்ரோ, அந்த பிரேக்கப் சீன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திரும்ப அவர் போய் அவர் கல்யாணம் பண்ணுற மாரி இது பண்ணுறதுலாம் நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக 2K கிட்ஸ் தான் ப்ரோ. இந்த ட்ரூ லவ் அதுமாரி தான், பிரேக்கப் ஆகிட்டு ட்ரூ லவ் பண்ணுறதெல்லாம் 2K கிட்ஸ் தான். ஸோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பாசிட்டிவ்னா ஆக்டிங் சொல்லலாம் ப்ரோ, ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லை. அப்புறம் நெகட்டிவ் எதுவுமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். பார்த்த வரைக்கும் போர் அடிக்காமல் போச்சு. தட்ஸ் ஆல். தெரியல ப்ரோ, படம் நல்லா இல்லை, எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல, ரொம்ப அரைச்சமாவே அரைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் வந்தேன். தெரியல ப்ரோ, எனக்கு பிடிக்கல அவ்வளோ. படம் அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப காமிக்கலான, ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு காமெடி, அதுவும் ஃப்ரெஷ் ஃபேஸுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையா இருந்துச்சு ப்ரோ. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த என்னோட அந்த ஸ்கூல் டேஸ்லாம் கனெக்ட் ஆச்சு, எல்லாமே கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும், இது அவ்வளவு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. லவ் காதல் தான் ப்ரோ, காதல் தான், வேற என்ன. காதல்ல ஒரு மிக்சர், ஒரு 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 பொடி இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிப்பாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அந்த ஹீரோ நல்லா பண்ணாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க, அருமையா இருந்துச்சு படம் ப்ரோ. ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. டீமுக்கு வாழ்த்துக்கள், தேங்க்யூ. பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் தான் ப்ரோ, நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ. லைட்டா ஸ்லோவா ஆச்சு, அவ்வளவுதான், மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.